ஒரு ஆர்மி போர்ஸால ஒரு பறவை கூட்டத்துக்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியல. அது எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. 1932ல வெஸ்ட் ஆஸ்திரேலியால ஒரு விவசாய கிராமத்துல கோதுமை விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அங்க எங்கிருந்தோ வந்த 20,000 ஈமுகள் அங்க இருக்க எல்லா கோதுமை பயிரும் நாசம் பண்ணிருக்கு. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அழிச்சிருக்கு. அங்க இருக்க விவசாயிகள் இந்த பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நாட்டு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க உடனே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வகையில ஒரு ஆர்மி போர்ஸையும் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க உடனே பறவை கூட்டம் தானேன்னு சொல்லி 2 பவர் கன்னையும் ஒரு 10,000 புல்லட்டையும் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்பாட்ல வந்து இறங்கின ஒரு புல்லட் ஃபயர் ஆன உடனே அந்த ஈமு பறவைகள்லாம் சொல்லி வச்ச மாதிரி குரூப்பா பிரிஞ்சு 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓடி இருக்கு. இவங்களும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ஆனா அந்த பறவை கூட்டத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இது மாதிரி பல நாள் ட்ரை பண்றாங்க. கிட்டத்தட்ட 20,000 ஈமுல 986 ஈமு மட்டும் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஹோல் ஆர்மி போர்ஸாலே ஒரு பறவை கூட்டத்தை ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு பக்கத்து நாடுகள்லாம் இதுக்கு ஒரு கிரேட் ஈமு வாரின் பேரே வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நம்ம இடத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நம்மள சுத்தி நடக்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in the next video.